கூப்பிடுறேனுங்கோ. எல்லாரும் வாங்க என் கூட. எங்கன்னு கேக்குறீங்களா? அரச்சம்பட்டி கிராமத்துக்கு தானுங்க. இந்த பாருங்களேன், என்ன அம்சமா அழகா இருக்கு இந்த கிராமம். ஆமாங்க, 700 வருஷமா இப்படித்தாங்க நல்ல கிராமம் இது. இதுல இந்த 2 பசங்களை பாக்குறீங்களா? தடிசா இருக்கான் பாருங்க, அவன் பேரு ஏழு மலையான். எல்லாரும் அவனை மலை மலைன்னு கூப்பிடுவாங்க. நல்லவன் தான், ஆனா கொஞ்சம் கோவக்காரன். எச்சரிக்கையா இருங்க. அவன் தூங்கும் போது மட்டும் எழுப்பிடாதீங்க, கொன்னே போட்டுருவான். ஆமா, அவன் பக்கத்துல இருக்கானே ஒல்லிய மீசைய வச்சுக்கிட்டு என்ன மாதிரி, அவன் பேரு பஞ்சாமிருகம். எல்லாரும் அவனை பஞ்சு பஞ்சுன்னு கூப்பிடுவாங்க. இவங்க 2 பேரும் பாலிய சிநேகிதர்கள். ஆமாங்க. ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, இந்த அரசம்பட்டி கிராமத்துக்கு ஒரு சித்தர் வந்தார். அந்த சித்தரை பார்க்க அத்தனை பேரும் கோயிலாண்டவர் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்க போனாங்களாமா. மலையானும் பஞ்சும் மட்டும் போவல. ஏன்னா அவங்க ஊர்ல இருக்கல. அன்னைக்கு ராத்திரி இருட்டின பிறகுதான் அவங்க வியாபாரத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஊருக்கு வந்தாங்க. கை நிறைய காசு, பணம், நகை, நட்டு, பண்டம் எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. வீட்டுல வச்சாங்க. அதுக்கப்புறம் சித்தர் போயிட போறாருன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா பழங்கள்லாம் எடுத்துக்கிட்டு, தங்க நாணயம் எல்லாம் எடுத்துக்கிட்டு 2 பேரும் ஓடினாங்க சித்தரை பார்க்க. யாரும் இருக்கல, அவங்க மட்டும்தான் வந்தாங்க. சித்தரை பார்த்து, ஐயா வணக்கம்ங்க ஐயா, உங்களுக்கு நாங்க பழம், அப்புறம் நாங்க தங்க நாணயம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம், எல்லாம் உங்களுக்கு காணிக்கையா வைக்கிறோமுங்க ஐயா. எங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் ஆசீர்வதிங்க. எங்க வியாபாரம் நல்ல சீரும் சிறப்புமா இப்படியே நடக்கட்டும்னு கொஞ்சம் ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்டதுக்கு சித்தரு பதிலே பேசலையாம். ஆசீர்வாதமா? என்னுடைய ஞான ஒளியில உங்களை பத்தி நீங்க உழைச்சு சம்பாதிக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. ஒரு சில ஊர்களுக்கு நீங்க குதிரை வியாபாரின்னு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு போய் ஊரை ஏமாத்துறீங்க. ஒரு சில சமயம் உடம்பு முடியாம இருக்கிற பணக்காரங்க வீட்டுக்கு போய் நகை நட்டெல்லாம் திருடுறீங்க. வைத்தியன்னு சொல்லிக்கிட்டு போய் மாறு வேஷத்துல போறீங்க. அது இல்லாம பல வீடுகள்ல கூரையை பிச்சுக்கிட்டு போய் திருடுறீங்க. இது போருமா இல்ல இன்னும் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே மலையாளம் பஞ்சு நடுங்கி போய், ஐயோ புட்டு புட்டு வைக்கிறீங்களே ஐயா, இது கிராமத்துல எல்லாம் தெரிஞ்சா எங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனா ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நாங்க என்னத்தான் திருடினாலும் நிறைய புண்ணியகாரம் பண்றோம் ஐயா. நிறைய பேத்துக்கு நாங்க தான தர்மம் எல்லாம் பண்றோம். இல்லடா மலை சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். ஆமாங்கய்யா ஆமாங்கய்யான்னு சொன்னான். சித்தருக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. மூட பசங்களா, பண்ற தப்பையும் பண்ணிட்டு அதுக்கு வேற இது அதுன்னு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க தப்பு வழியில சம்பாதிக்கிற காசுனால உங்களுக்கு மட்டும் இல்ல கெடுதல், உங்க குடும்பம், குழந்தை, குட்டி, உங்க பரம்பரையே சீரழிஞ்சிடும். அத கேட்ட உடனே பஞ்சு நடுங்கியே போயிட்டனா. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லிடாதங்க ஐயா, எங்க குடும்பத்துக்கு ஒண்ணு வந்துடக்கூடாதுங்க ஐயா. என்ன சொல்றீங்களோ செய்யறோம். சித்திரே ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு ஓன்னு அழுதாங்களாமா. அப்ப சித்தர் சொன்னாராம், இன்னிலேந்து இந்த வினாடியிலிருந்து உங்க திருட்டு பழக்கத்தை முதல்ல விடுங்க. போங்க, கொடி நடையா போங்க காசிக்கு. கங்கையில முழுகி உங்க பாவத்தை எல்லாம் கரைங்க. உழைச்சு சம்பாதிங்க. அப்போ உங்க குடும்பமும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சித்தர் அங்கிருந்து மாயமா மறைஞ்சிட்டாராம். அப்புறம் என்னங்க, மலையானும் பஞ்சும் உடனடியா கிளம்பிட்டாங்களாமா. குடும்பத்துல எல்லாம் கூட சொல்லிக்கல. கிளம்பிடா போயிட்டு வந்துருவோம்டா காசிக்கு சொல்லிட்டு நடந்தாங்களா 2-3 நாளா நடந்து ரொம்ப களைச்சு போய் ஒரு அழகான ரம்யமான கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்களாமா. அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ரொம்ப அன்பா இருந்தாங்களாமா. அவங்கள பார்த்து களைப்பா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த பூசாரி அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் வழி பண்ணி நல்ல வயிறு ரொம்ப சாப்பாடை போட்டுட்டு, இன்னைக்கு இருட்டிடுச்சு, கிராமத்து எல்லையில ஒரு குடிசை காலியா இருக்கு, அங்க தங்கிட்டு சாவகாசமா நாளைக்கு போங்கன்னு சொன்னார். சரின்ட்டு 2 பேரும் அந்த குடிசையில போய் சந்தோஷமா இருக்கையில பூசாரி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம். இங்க பாருங்க, நம்ம கிராமத்து அம்மன் எல்லை அம்மன் ஒரு கட்டளை மட்டும் இட்டிருக்கா.
கிராமத்து மக்கள் எல்லாரும் ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம், சந்தோஷமா இருக்கலாம், தூங்கலாம். தூங்கையில குறட்டை மட்டும் விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிட்டாராம். அத்தை கேட்ட உடனே பஞ்சுக்கு வந்துச்சான் சிரிப்பு. பாடுறா மலையா, குரட்டை விடாம தூங்க சொல்றான், நீ குரட்டு விடாம தூங்குவியா? இது பாருங்க, பாக்கத்தான் துணிங்கள மாதிரி இருக்கா, குரட்டை சத்தத்தை கேட்டீங்களா? கூத்தீர மாதிரிதான் குரட்டை விடுவான். எனக்கு என்னமோ பழகிருச்சு. சரி, நானும் போய் தூங்குற வழி பாக்க இருக்கு. இங்க பாய் எல்லாம் வச்சிருக்காங்களா இல்லையா? அது இருக்கு ஒரு பாய். குருட்டை விட்டா சாட்டை அடியா? பாவமே, இந்த பூசாரி பையன் இது ஒண்ணு சொல்லாம போயிட்டானே. இந்த ஊர்ல குரட்டை விட்டா தெய்வ குத்தமா? சாட்டை அடியா? ஐயோ, போய் பாப்போம். ஐயோ, காவல்காரன் தெரு தெருவா வந்துகிட்டு இருக்கான், கையில சாட்டையை வச்சுக்கிட்டே அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா பாவமே, நான் என்ன தப்புனேன்? இவன் வேற இப்படி குரட்டை விடுறானே. இவனை எழுப்பினா இவன் நம்மள அடிச்சிருவானே. அந்த மோளத்தை எடுத்து, எங்க அந்த மோளம்? எழுந்து கொடா மடையாடே, கொரட்டு விடும் மலையா. காவல்காரன் வந்துட்டு இருக்கான், பக்கத்துல நெருங்கி புட்டா சும்மா வச்சு 100 கணக்குல சாத்து சாத்துன்னு சாத்த போறான்டா. எழுந்து கொடா மலையா. யாருங்க? என்ன சத்தம் கேக்குது உள்ள? கொரட்டையா விடுறீங்க யாராவது? கொரட்டையாவது ஐயா, நான் வந்துட்டே இருக்கேன், பாருங்களேன் ஐயா. ஐயோ ஐயா, நல்லா இருக்கீங்களா? எங்க இந்த பக்கம்? என்ன அசடு வழிய கேக்குறீங்க? நான் இந்த கிராமத்து காவல்காரன், நான் என்ன இந்த பக்கம் வரேன், நீங்க என்ன கேக்குறீங்க? அதெல்லாம் விடுங்க, என்ன சத்தம் உள்ள இருந்து கேக்குது? ஐயோ ஐயா, அது வந்து நான் மோளம் அடிக்கிற சத்தங்க ஐயா. கிடையாது, வேற ஏதோ சத்தம் கேக்குது பாருங்க. அதுவா, அது வந்து குதிரை வலிப்பு வந்தா போல. என்னது குதிரை? பூசாரி வீட்டுல குதிரை எப்படி வரும்? ஆட்டுக்குட்டி தான் இருக்கும். அதத்தானுங்க சொன்னேன். வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆட்டுக்கு தான், அதுக்கு குதிரை வலிப்பு வந்திருக்குன்னு சொன்னேன். பொய் சொல்ற மாதிரி இருக்கே, ஆட்டுக்கு எப்படியா குதிரை வலிப்பு வரும்? நம்புற மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்க. ஐயா, என்ன நீங்க இப்ப நம்ம மனுஷங்களுக்கு காக்கா வலிப்பு வருதா வரலையா? வருதுல்ல, அதே மாதிரிதான் ஆட்டுக்கு குதிரை வலிப்பு வந்திருக்காக்கும். வைத்தியன் என் நண்பன் மலையா பாத்துக்கிட்டு இருக்கா போல. அதுதான் எனக்கு நம்புற மாதிரி இல்ல, நான் போய் பாக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க, போகவே கூடாதுங்கய்யா. வைத்தியம் பாக்கையில போய் பார்த்தா தெய்வ குத்தம் எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அதுக்கு மேல உங்க இஷ்டம். அதுக்கப்புறம் உங்களுக்கு குதிரை வலிப்பு வந்துச்சா என்கிட்ட கேட்காதீங்க. ஆமா, பாட்ட சாட்டமா நல்லா இருக்கீங்க, தேவையா உங்களுக்கு? அப்படியா? இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே. எங்க ஊருங்க, நாங்க வைத்தியம் பாக்குறதுக்கு தானே வந்திருக்கோம். சரி, இப்ப கூட எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நீங்க என்ன, நான் வரையில ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சே, பாட்டு பாடுற மாதிரி, குரட்டைன்னு கேட்டுச்சே அந்த பாட்டுல. ஆமா, கேட்காம பின்ன பாடினதான், பாடி காட்டுக்குவா. எல்லையம்மன் துணையா நாம் வாழ்ந்திடுவோம் நிலையா. எல்லையம்மன் சொல்லி இருக்கா, ஆடுபாடு சாப்பிட்டு தூங்கு, ஆனா அப்படி சாப்பிட்டு உறங்கையில் குரட்டை மட்டும் விடவே கூடாது. அரே பலே பலே பலே, நல்லா பாடுறீங்களே. அதத்தான் சொன்னீங்கய்யா. வாங்க வாங்க, அப்படியே பாடிக்கிட்டே போமா. தந்தன் நானே நானே தன்னே நன்னே நானே. பாடுங்கய்யா.
எல்லை தெய்வம் ஒரு துணையா நாம் வாழ்ந்திடுவோம் நிலையா. எல்லை தேவன் சொல்லி இருக்கு, ஆடு பாடு சாப்பிட்டு தூங்கு, ஆனா அப்படி சாப்பிட்டுறங்கையில் குரட்டை மட்டும் விடவே கூடாது. தந்த நானே நானேனே தன்னே நன்னே நானே. அடாடாடாடா, எல்லாரும் வாங்க வாங்க, சேர்ந்து பாடுவோம் வாங்க. தந்த நானே நானேனே தன்னே நன்னே நானே தன்னே தன்னே. பாத்தீங்களா, இவங்க பாடுறது கேட்டு கிராமத்து மக்கள் அத்தனை பேரும், பெருசுங்க சின்னதுங்க, எல்லாரும் வந்து ஒரே கோலாகலம் தானா அன்னைக்கு. நல்லா ஆடி பாடிக்கிட்டு இருக்கையில அந்த ஊரு தலைவர் ராசா வந்துட்டாரு. வந்து இங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கையில இந்த பைரவன் காவல்காரன், ஐயா நான் பாட்டுல தினமும் போகிற அப்புறம் கூவிக்கிட்டே போய்கிட்டு தானுங்க ஐயா இருந்தேன். இந்த பஞ்சாமிர்தம் தானுங்க ஐயா பாடி கீடி ஊரு மக்கள் எல்லாத்தையும் எழுப்பி விட்டானுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டானா. பாவி, எனக்கு காமிச்சு கொடுத்துட்டியாடே, யார் அது பஞ்சாமிர்தம் அப்படின்னு கேட்ட உடனே பாவம் நடுங்கிக்கிட்டே பஞ்சாமிர்தம் வந்தான். நான் தாங்க பஞ்சு ஐயா, சாட்டை எல்லாம் வேண்டாம், நான் தாங்க மாட்டேன், ஒரு சின்ன தண்டனை ஏதாவது கொடுத்தா வேணாலும் வாங்கிக்கிறீங்க ஐயா. உனக்கு ஏன் ஐயா தண்டனை? நீ என்னதான் அப்படி பாடின நானும் கேக்குறேன். அப்படிங்களா, பாடி காட்டிட்டா போச்சு. ஊரை காக்கும் வீரா நீ கூவிர நல்ல ஜோரா, ஊரை காக்கும் வீரா நீ கூவிர நல்ல ஜோரா. அக்கம் பக்கம் தூங்குறாங்க, குழந்தைங்கள்லாம் அழுவுறாங்க, பாடிக்கிட்ட காவல காத்தா நாடு உறங்கும் அமைதியாக. சரிதானுங்களா? காவல் தெய்வம் துணையா நாம் வாழ்ந்திடுவோம் நிலையா. தந்தானே. அட 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 அட, அருமையா பாடி போட்டேங்க. நீங்க சொன்னதுல நல்ல கருத்துதான் பைரவா. இனிமேட்டு நீ ராத்திரி எல்லாம் இப்படி ஜாகுரதைன்னு கூவுறத நிறுத்து. பிள்ளைங்க எல்லாம் அரண்டு போய் அழுவுறது இவர் சொன்னது ரொம்ப வாஸ்தவம். இன்னில இருந்து இதே மாதிரி நீ பாடி பாட்டுக்கிட்டான் பாடிக்கிட்டே தான் காவலை காக்கும். சரியா? சரிங்க ஐயா. பா தம்பி பஞ்சு, இங்கிட்டு வா, உனக்கு ஒரு அன்பளிப்பா ஒரு இந்த அப்படின்னு சொல்லி பஞ்சு கையில ஒரு சின்ன பைய கொடுத்தாராம். அத வாங்கிட்டு அப்பாடா சாட்டை அடியில இருந்து தப்பிச்சோம்னு ஓட்டமா எல்லார்கிட்டையும் வணக்கங்க வணக்கங்க சொல்லிட்டு ஓட்டமா ஓடினானா பஞ்சு. ஓடி போய் பார்த்த உடனே அப்பதான் மலையா எழுந்திருச்சிருக்கான். ஏய், என்னடா அது கையில தங்க நாணயம்? அட பாவி பஞ்சு, திருடக்கூடாதுன்னு இல்லடா முடிவெடுத்தோம், என்னடா இப்படி திருடிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே பஞ்சு சொன்னான, ஐயா இதெல்லாம் திருடி சம்பாதிச்சது கிடையாது, உன் உயிரை காப்பாத்தி சம்பாதிச்ச பணம்னு வச்சுக்கோ. ஆமா, சாட்டைடியில இருந்து உன்னை நான் காப்பாத்தினேன் அக்கோ அப்படின்னு சொல்லி நடந்த கதையெல்லாம் சொல்ல கேட்டதும் மலையா பூரிச்சு போயிட்டானா. அடாடாடாடாடா, பஞ்சு மலைய காப்பாத்தின கதைன்னு இந்த கதையை என்னன்னைக்கும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னானோ. அதுக்கப்புறம் என்னங்க, 2 சிநேகிதர்களும் தோளு மேல தோளை போட்டுக்கிட்டு காசிக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க காசிக்கு போய் நல்லபடியா திரும்பி வந்து ரொம்ப சந்தோஷமா நாணயமா நேர்மையோட குடும்பம் நடத்தினாங்க, நல்லா வாழ்ந்தாங்க. இதுதானுங்க பஞ்சு மலைய காப்பாத்தின கதை. வணக்கம்ங்க, கும்பிடுறேனுங்க.